ஒரு முட்டை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். இது சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து காரம் ரொம்ப மைல்டாக இருக்கும், அதே மாதிரி கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டி தயிர், 1/2 லெமன் ஜூஸ், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எலும்பில்லாத சிக்கனாக வாங்கிக்கோங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம். பாருங்கம்மா, ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு வந்து கொஞ்சமாக, நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், லைட்டாக சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் வந்து 20 நிமிஷம் ஊறிடுச்சுமா. இப்போ ஒரு பீஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாவில் இப்படி சேர்த்துருங்க. மாதிரி சேர்த்து எண்ணெயில் இப்படி சேர்த்துருங்க. பாருங்கம்மா, நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுடுங்க. அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சிங்கம்மா. பேன் சூடானதும் நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயே சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன். எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்கும். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, ஒரு 5லேருந்து 6 பல்லு வரலும் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு கறிவேப்பிலை. இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, பூண்டு வந்து இந்த கலர் வரும். லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம பொரிச்சு வச்சுக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். பாருங்க, சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான மொறுமொறுப்பான சிக்கன் 65 ரெடி. டக்குன்னு லஞ்சுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு 20 நிமிஷத்தில் மிளகு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. பாத்திரம் வச்சுங்கம்மா. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நெய் சூடாகட்டும். இதுக்கு வந்து மசாலா வந்து ரொம்ப மைல்டாக போட்டுக்கோங்கம்மா, ரொம்ப அதிகம் சேர்க்காதீங்க. ஒரு சின்ன பிரியாணி இலை, ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், பாருங்கள், ஒரு குட்டி பீஸ் கிராம்பு, சின்ன பீஸாக ஸ்டார் பூ, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேம்மா. இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெறும் மிளகு தான் காரம். மிளகு சேர்த்து நல்லா வறுத்துருங்க. பாருங்கள், மிளகு வந்து நல்லா வறுப்பட்டதும் 3 பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கணுமா. இந்த மிளகு சாதத்துக்கு வந்து வெங்காயம் இருக்கிறது தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். 3 பச்சை மிளகா கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டோடனே அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்கம்மா. இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப லைட்டான ஃபுட்டுமா. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து மட்டன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும், அதே போல் சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். பாருங்கம்மா, நான் வந்து தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா தண்ணியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இந்த கப்பால் 3 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 4.5 கப்பு தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக எடுக்காதீங்கம்மா, ரொம்ப தண்ணியாக எடுத்துக்குங்க. பாருங்கள், 4.5 கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துங்கம்மா. 10 நிமிஷம் மூடி வைக்கலாமா. நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் பால் சேர்த்துக்கிறதுனால இந்த மாதிரி நுரையாக தான் வரும். நல்லா கிளறி விட்டுருங்க. நான் வந்து 3 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. கூடவே 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியமான தீயில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், ரைஸ் வந்து எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். அவ்வளோதாம்மா, ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான மிளகு சாதம் ரெடி. Download Moj.